Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம் நேயர்களே, என்ன படிப்பு இந்த கல்லூரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு பொறியியல் கலந்தாய்வை பற்றி பேச போகிறோம். அதுக்கு எப்படி தயாராகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மையப்பொருளாக எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவர் சேர்க்கை பிரிவின் முன்னாள் இயக்குனர் திரு நாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். சார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறது தான், டிவியை பார்த்து பேச வேண்டாம், டிவி வால்யூமை மியூட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய டேட்டாவை எடுத்து வச்சுங்க. என்ன மார்க்கு, கட் ஆஃப் எவ்வளோ, என்ன படிக்க விருப்பப்படுறோம், உங்களுடைய கம்யூனிட்டி, ஏதாவது எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா அது சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்களும் விரைவாக கேட்க முடியும், பதிலும் விரைவாக கிடைக்கும். நேரம் மிச்சமாகும்போது இன்னொரு நேயருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். தயவு செய்து மறுபடியும் சொல்கிறேன், டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிடுங்க. டிவியை பார்த்து பேச வேண்டாம், ஃபோனில் கவனம் வச்சு பேசுங்க. இப்போ நம்ம விருந்தினர்கிட்ட போகலாம். சார், அண்ணா பல்கலைக்கழகம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற பெரும்பாலானவர்களுக்கு கனவு. ஆனால் அந்த இடம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஸோ நான் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்றேன்னா எந்த கேட்டகரியில் இருந்தால் எனக்கு அங்கே சீட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது? கேட்டகரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் முழுக்க மெரிட் பேசிஸில் தான் அட்மிஷன். ஸோ இதில் நம்ம அந்த 69% ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறோம். 31% ஓசி, தென் 26.5% பிசி, 20% எம்பிசி, எஸ்சி 15%, எஸ்டி 1%. ஸோ இந்த மாதிரி பல கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ இதற்கு ஏற்றாற்போல் இது அண்ணா பல்கலைக்கழகங்கிறது இல்லை. நீங்கள் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க மெரிட் பேசிஸில் தான் நம்ம அட்மிட் பண்ணுறோம். அது இப்போ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரிகள் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்குது, இதை தவிர செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த கவுன்சிலிங் மூலமாக தான் நடக்கும். ஸோ இதில் இந்த மெரிட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேக்ஸ் 100 மதிப்பெண்களுக்கும், ஃபிசிக்ஸ் 50 மதிப்பெண்களுக்கும், கெமிஸ்ட்ரி 50 மதிப்பெண்களுக்கும் 200 மார்க்குக்கு எந்தெந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு, அந்த 200க்கு எவ்வளோ மார்க், அதான் அக்ரிகேட் மார்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. அதற்கு ஏற்றாற்போல் அந்த கவுன்சிலிங்கில் சீட்டு அலாட் ஆகும். ஸோ டாப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ளே வந்துட முடியும். அதாவது 195 எபாவ் இருந்தது அப்படின்னா எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் உள்ளே வரும், கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்துடலாம். அதே மாதிரி சார், கட் ஆஃப் பற்றி பேசும்போது போன ஆண்டை விட இந்த வருஷம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சென்டம்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. அப்படி நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ரேங்க் போட்டதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் தெரியும் நமக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் சென்டம் குறைவாக இருக்கலாம், பட் சிலவங்க மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுத்திருக்கலாம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் குறைவாக எடுத்திருக்கலாம். ஒரு மாணவர் மேக்ஸில் ஒரு 1 or 2 மார்க்ஸ் குறைஞ்சிருக்கும், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் சென்டம் எடுத்திருக்கலாம். ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி கட் ஆஃப் இந்த தடவை குறையுமா குறையாதா அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு வேளை சேஞ்சஸ் இருந்தாலும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 to 1 மார்க் இருக்கலாம். ஓகே. அது ஒன்றும் பெரிய மாறுதல் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணலை. பரவலாக 3லேருந்து 4 மார்க் அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம கணிக்கிறது தான், பட் நமக்கு ரேங்க் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி. ஸோ அப்படி யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு அதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறது. சரி. இப்போ ஏன்னா இது அகெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கம்யூனிட்டி வைஸ் சீட் அலர்ட் ஆகும். ஓகே. இப்போ அதில் சார் ரேங்க் லிஸ்ட் வரும்போது நமக்கு ரேங்க்கில் ஒரு நம்பர் வருது, ப்ளஸ் கம்யூனிட்டி ரேங்க். அதாவது ஓவரால் ரேங்க்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 லட்சம் மாணவர்கள் எலிஜிபிள் ஆகிறாங்கன்னு வச்சுக்குவோம் நம்ம. ஸோ அந்த 2 லட்சம் மாணவர்களுக்கும் ஓவராலாக ஒரு ரேங்க் போடுவோம். ஓகே. அதை தவிர பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னார் போல் இந்த கம்யூனிட்டி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, முஸ்லீம், அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு உண்டான அந்தந்த ரேங்க் அப்படியே போடுவோம். ஓகே. ஸோ இப்போ அதில் கம்மியாக இருந்து இதில் அதிகமாக இருக்கிறது அந்த மாதிரி ஏதாவது
டேலி ஆகும்? அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கூப்பிடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் படி தான் கூப்பிடுவோம். ஓகே. நான் ஏற்கனவே சொன்னேன், ஓசி வந்து 31%. ஸோ இப்போ ஒரு காலேஜில் வந்து ஒரு 100 சீட் இருக்குன்னு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு 31 சீட் வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு போகும். ஓகே. அந்த ஓப்பன் கேட்டகரிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் மெரிட் படி தான் அலர்ட் ஆகும். அது ஓப்பன் கேட்டகரி ஆர் ஓப்பன் காம்படிஷன்னு சொல்லுவோம். பட் அந்த ஓப்பன் காம்படிஷனில் வந்து எல்லா கம்யூனிட்டி மாணவர்களும் வருவாங்க. ஓகே. ஓப்பன் ஃபார் ஆல் தான். ஓப்பன் ஃபார் ஆல், அதனால தான் அது ஓப்பன் கேட்டகரி ஆர் ஓப்பன் காம்படிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ அது எல்லா மாணவர்களும் வருவாங்க. இப்போ 31 சீட்டு முடிஞ்சு போயிடும். ஓகே. 32வது மாணவர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருப்பார். ஸோ அந்த மாணவருக்கு என்ன ஆகும்னா, இப்போ ஓசியில் சீட்டு முடிஞ்சு போச்சு. ஓகே. அந்த மாணவர்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பிசியிலேருந்து ஆப்ரேட் ஆகும். எம்பிசியாக இருந்தால் எம்பிசி சீட் ஒன்று அலோகேட் ஆகும். ஓகே. ஸோ அந்த மாதிரி கம்யூனல் ரிசர்வேஷன் எப்படி இருந்தாலும் நல்ல காலேஜ் கிடைச்சிடும். எஸ். ஓகே. இந்த ஆண்டு மாணவர்களுடைய ஆர்வம் எந்த படிப்பை நோக்கி இருக்கு? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ப்ளஸ் நியூஸ் அண்ட் மீடியாலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இப்போ மாணவர்களுடைய மோகம் வந்து முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ அது வந்து ஒரு சப்செட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அகெயின். ஸோ இது எல்லாமே மாணவர்களுடைய மோகம் எல்லாமே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஃப்யூச்சர், ஐடி தான் ஃப்யூச்சர். ஸோ அதனால் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா, ஐடி படித்தா மட்டும்தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த 3 இன்ஜினியரிங் இல்லாமல் எந்த ஃபீல்டும் வந்து இன்றைக்கி இருக்காது. ஓகே. ஸோ இதில் வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி கோர் இன்ஜினியரில் நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. சரி சார், இருக்காங்க. சுந்தரராஜன் திருப்பூர்லேருந்து. வணக்கம், கேள்வி கேளு சார். சொல்லுங்க சார், பையன் வந்து 525 எடுத்துக்காருங்க. சரி, கட்டாப்பா 162ங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, அது படிக்க வருமானத்தில் நல்ல வேலைக்கு இருக்குங்களா? சரி, மெக்கானிக்கலுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு? டெஃபினட்டாக நான் இப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான். அதாவது கோர் இன்ஜினியரிங்க்கு எப்பவுமே வந்து வேல்யூ இருக்கத்தான் செய்யும். அதனுடைய தரம் வந்து அல்லது வேல்யூ வந்து எக்காரணத்தை கொண்டும் எப்போவும் அது குறையாது. ஏன்னா இப்போ வந்து சிவில் இன்ஜினியரிங் கட்டடம் கட்டணும், பிரிட்ஜஸ் கட்டணும், டேம்ஸ் கட்டணும் அப்படின்னா சிவில் இன்ஜினியர் வேணும். இப்போ நீங்கள் வந்து எல்லா சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிஸ்டம், இப்போ கார் இருக்குது, அல்லது வந்து இப்போ ஏரோப்ளேன் டிசைன் பண்ணுறோம், ஷிப்பு டிசைன் பண்ணுறோம், அல்லது வந்து ஸ்பேஸ் ஷட்டில், ஸ்பேஸ் கிராஃப்ட், சேட்டலைட் அனுப்புகிறோம். இது எல்லாமே வந்து மெக்கானிக்கல் சிஸ்டம் இல்லாமல் வந்து இது எதுவும் இயங்காது. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், இப்போ எல்லாமே எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு. ஸோ அதனால தான் இது இல்லாமல் உலகம் வந்து இயங்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் என்றைக்குமே இந்த சிவிலோ எலக்ட்ரிக்கலோ மெக்கானிக்கலோ இதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே வராது. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் வந்து 100% பிளேஸ்மெண்ட் இந்த வருஷம். கேம்பஸ் இன்டர்வியூவில் 100% பிளேஸ்மெண்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸும் எல்லா ஃபீல்டுலேயும் தேவைப்படுது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி உலகம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கோம், இந்தியாவில் வந்து ரொம்ப புஷ் கொடுக்குறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தேவைப்படுது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வந்து மெக்கானிக்கல் சிஸ்டம் வேணும். ஒரு ஆட்டோமொபைல் எடுத்துட்டோம் அப்படின்னா பிரேக்கிங் சிஸ்டம், ஸ்டியரிங் சிஸ்டம், சஸ்பென்ஷன் சிஸ்டம், இது வந்து மெக்கானிக்கல் தேவைப்படுது. ஸோ அதனால் இது வந்து எந்த காலத்திலும் சிவிலோ மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ வந்து அதனுடைய மதிப்பை வந்து இழக்காது. சரி, நன்றி. அடுத்த நேயர் குன்னூர்லேருந்து சுப்பிரமணியன். வணக்கம், கேள்வி கேளு. சரி, அவரோட இணைப்பில் ஏதோ ப்ராப்ளம் சார், நம்ம பேசிகிட்டு இருந்தோம்.
எதில் ஆர்வமாக இருக்காங்க மாணவர்கள்? யா, ஸோ ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். இப்போ நான் ஏற்கனவே அந்த ஒருத்தர் ஒரு பப்ளிக் கேட்டார், அதுக்கே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகே. பட் அதுக்காக வந்து நம்ம வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து ஸ்கோப் இல்லை, ஐடிக்கு ஸ்கோப் இல்லை அப்படிங்கிறது இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா ஃபீல்டுலேயும் வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்று. ஸோ எந்த சிஸ்டம் இருந்தாலும் அந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம வந்து ப்ரிசைஸாக வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது. அது டெம்பரேச்சர் ஆகட்டும், ப்ரெஷர் ஆகட்டும், ஹியூமிடிட்டி ஆகட்டும், ஃப்ளோ ரேட் ஆகட்டும். ஸோ இதுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்று. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோ இல்லை ஐடியோ இது படிக்கிறவங்களுக்கும் வந்து எல்லா ஃபீல்டுலேயும் வேலை வாய்ப்புகள் உண்டு. ஸோ முக்கியமாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஏஐன்னு எல்லாம் போகிறாங்க. ஏஐ அப்படிங்கிறது ஒரு டூல். ஓகே. ஸோ இந்த டூலை எல்லா ஃபீல்ட் ஆஃப் இன்ஜினியரிங்கிலும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். சரி சார், நேருக்காங்க பேசுகிறோம். நாமக்கல்லேருந்து குமார். வணக்கம், கேள்வி கேள்வி. வணக்கம், குட் ஈவினிங் சார். சொல்லுங்கள். நான் 12th முடிச்சிருக்கேன் சார். 198.5 சார் கட் ஆஃப். குட், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சார் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து இசிஇ இல்லைன்னா இஇவிஎல்எஸ்ஐன்னு சொல்கிறாங்க சார், அது எப்படி சார்? இசிஇ இல்லைன்னா இஇவிஎல்எஸ்ஐ இப்போ 2024 புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க சார் அந்த கோர்ஸ், அது எப்படி சார் ஃபியூச்சரில் ஸ்கோப் இருக்கா சார்? ஓகே. என்ன 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 இல்லை, ரெண்டாவது கோர்ஸ் என்ன சொல்கிறீங்க? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல், விஎல்எஸ்ஐ அண்ட் டிசைன் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ். இல்லை விஎல்எஸ்ஐ சார் இஇவிஎல்எஸ்ஐன்றது சார். விஎல்எஸ்ஐ அண்ணா யூனிவர்சிட்டி இல்லையா? இல்லை சார், 2024 சார் லான்ச் பண்ணியிருக்காங்க. இல்லை, பிஇயில் வந்து விஎல்எஸ்ஐன்னு இருக்காது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், விஎல்எஸ்ஐ அண்ட் டிசைன் இருக்கு. இல்லை, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கலாம். விஎல்எஸ்ஐ டிசைனுங்கிறது வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். அது வந்து இப்போ வந்து நம்ம இந்த எம்பெடட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் நான். அதாவது இன்றைக்கி எல்லாமே வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் தான் எல்லாமே ஆப்ரேட் ஆகுது. இப்போ நம்ம வந்து எந்த ரிமோட் எடுத்தாலும், டிவி ரிமோட்டோ இல்லை வந்து நம்ம ஏர் கண்டிஷனர் யூனிட்னுடைய ரிமோட்டோ, இது எல்லாமே எடுத்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து எம்பெடட் சிஸ்டம். அதாவது எம்பெடட் அப்படிங்கிறது அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான சாஃப்ட்வேர் மட்டும்தான் அது இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஜெனரல் பர்பஸ் மெஷின், அதில் எந்த விதமான ஃபங்க்ஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் நம்ம காரில் இருக்கிற அந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்லேயோ இல்லை இந்த ரிமோட்டில் இருக்கிறதோ வந்து அது அதுக்கு உண்டான அந்த ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறது தான். அதுதான் வந்து இந்த வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது தான் விஎல்எஸ்ஐ. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலக்ட்ரானிக்ஸில் வந்து இன்றைக்கி டிரான்சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. எல்லா கண்ட்ரோல் சிஸ்டத்துலேயும் இன்றைக்கி வந்து டிரான்சிஸ்டர் இல்லாத எந்த காம்பனண்ட்டுமே கிடையாது, நமக்கு லைஃபே கிடையாது, அந்தளவுக்கு வந்துடுச்சு. ஸோ வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது வந்து 1,00,000க்கு மேலே யூஸ் பண்ணுற அந்த டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். ஒரு சிஸ்டத்தில் மோர் தென் 1 lakh டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணால் அது வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது. பட் ஜென்ரலாக வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு அண்டர் கிராஜுவேட் லெவலில் வந்து ஒரு ரொம்ப நேரோ டவுனாக அந்த மாதிரி விஎல்எஸ்ஐ அந்த மாதிரி போகும்போது நாளைக்கு வந்து ஃப்யூச்சர் வந்து ஏதாவது கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பிஇயில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ, அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் லைக் விஎல்எஸ்ஐ டிசைன் அந்த மாதிரி எடுக்கலாம். பட் 188.5 அப்படிங்கிறது ரொம்ப நல்ல மதிப்பெண். நீங்கள் தம்பி நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர்? இணைப்பில் இருக்கிறீங்களா? பிசி. ஓகே. ஸோ நீங்கள் இந்த லாஸ்ட் 5 year கட் ஆஃப் அந்த டோட் வெப்சைட்டில் இருக்க பார்த்தீங்களா? இல்லை, TN.org, அது TN. அதில் வந்து பிசிக்கு வந்து 199.5ல முடிஞ்சிருக்கு சார். 199.5ல முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு 1 மார்க் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நம்ம சான்ஸ் பார்க்கலாம். அந்த ரேங்க் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஏன்னா இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து அந்த டிஎன்ஏ இன்ஃபர்மேஷன் அபவுட் காலேஜஸ்னு ஒரு புக்லெட் இருக்கும். அந்த புக்லெட்டில் வந்து ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் எவ்வளவு சீட் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்போ பிசிக்கு வந்து 26.5% சீட் இருக்குது, ப்ளஸ் 31% ஓசிலையும் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். சரி சார், ஒரு நேர் இருக்காங்க, அடுத்த நேரம் பேசிடுவோம். தமிழ்வாணன்
மயிலாடுதுறையிலேருந்து. வணக்கம், கேள்வி கேள்வி. வணக்கம். சொல்லுங்கள். டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிடுங்க. டிவி வாங்கி. ம், கேள்வி. ஹலோ சார். சொல்லுங்கள் சார், எனக்கு இசி டிபார்ட்மெண்ட் வேணும். 122 தான் கட் ஆஃப். 122 ஆமாம். இசிஇ. ஆமாம் சார். சரி, உங்கள் கம்யூனிட்டி ஸ்டெடில் சார். சாரி ஸ்டெடில் இருக்கா? ஓகே. 122 சார். அதாவது நீங்கள், நான் ஏற்கனவே ஒரு மாணவருக்கு சொன்னேன், நீங்கள் அதாவது 122 அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து எந்தெந்த கல்லூரியில் படிக்க விரும்புகிறீங்கிற அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு லாஸ்ட் 5 இயர்ஸ்னுடைய கட் ஆஃப் பார்த்தோன்னா அதில் வந்து உங்கள் 122க்கு மேட்ச் ஆகிற கல்லூரிகள் வந்து அந்த சீட்டு கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வாணியம்பாடியிலேருந்து முகமது உமர். வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. இணைப்பில் இருக்கிறீங்க? சரி, அந்த நேயர் மிஸ் ஆகிட்டார். தொலைத்தொடர்பில் ஏதோ பிரச்சனை. சார், நிறையா பேருக்கு இந்த டவுட் இருக்குது சார். நான் கம்மி மார்க் எடுத்திருக்கேன், ஆனால் கொஞ்சம் பெரிய கோர்ஸ் எதிர்பார்க்குறேன், அது கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்காது, நிறைய பேருக்கு. ஆமாம், அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு 400 இன்ஜினியரிங் கல்லூரிகள் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருக்குமே சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. பட் எந்த கல்லூரியில் கிடைக்கும், இல்லை நம்ம விருப்பப்பட்ட கல்லூரியில் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கட் ஆஃப் லாஸ்ட் 5 இயர்ஸ் கட் ஆஃப் போட்டிருக்கோம். ஸோ அந்த கட் ஆஃபில் வந்து ஒரு +or-2 மார்க் வந்து நம்ம பார்க்கணும் கல்லூரிகளை. ஓகே. ஏன்னா கரெக்டாக வந்து அந்த காலேஜ் தான் நம்ம டெஃபினட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. சரி, ஒரு நேரம் இருக்காங்க, பேசுகிறேன். திருச்சியிலேருந்து ஸ்டீஃபன். வணக்கம், கேள்வி கேள்வி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், நான் வந்து என்னுடைய பையனுக்காக பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். நான் திருச்சியில் வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் என் பையன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தான் சார். அவனுக்கு நான் மேனேஜ்மெண்ட் போட்டாவில் எம்சியை வாங்கி கொடுத்தேன். அவன் எனக்கு வேணாம், நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சு சிங்கப்பூர் போயிடுறேன்னு சொன்னான். அங்கே சிங்கப்பூருக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? எங்கே போகிறதுக்கு? சிங்கப்பூரில் மச்சனா இருக்கான் சார். இந்த கம்ப்யூட்டர் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாரா, படிக்க போகிறேன்னு சொல்கிறாரா? வேலைக்கு போகிறேன்னு சொன்னான் சார். ஓகே, இப்போ நீங்கள் வேலைக்கு போகலாமா படிக்கலாமான்னு கேட்குறீங்க. உங்களுக்கு என்ன கேள்வி? என்ன உங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எலிஜிபிள் இப்போ வேலை இருக்கா சார்? சரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வேலை இருக்கா? நான் எம்சிஏ படிக்க சொல்கிறேன், பையன் மாட்டேங்கிறாரு, வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாருன்னு கேட்குறாரு. இல்லை, நீங்கள் வேலை வாய்ப்புகள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குங்க. பட் வந்து நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எந்த கோர்ஸ் எடுத்தாலும் நம்ம நல்லா வந்து படித்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக வேலை வாய்ப்பு உண்டு. வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது, சுச்சுவேஷனே கிடையாது. நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கில் எப்படி வளர்த்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து வேலை வாய்ப்புகள் டெஃபினட்டாக கிடைக்கும். சரி, நன்றி. அடுத்த நேயர் கல்பனா, தாம்பரத்துலேருந்து. வணக்கம், உங்கள் கேள்வி கேள்வி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. சார், என் பொண்ணு வந்து கட் ஆஃப் வந்து 166.5 எடுத்திருக்கா. 166. இப்போ நம்ம இதில் வந்து இந்த கட் ஆஃப்க்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன எடுத்தா கிடைக்கும்? ஓகே, கம்யூனிட்டிமா? பிசி சார். சரி. இல்லை, நீங்கள் இந்த அதாவது 400 கல்லூரிகள் இருக்குது, 400+ கல்லூரிகள் இருக்குது. ஸோ இந்த கட் ஆஃபுக்கு வந்து எந்த கல்லூரி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து யாருனாலையும் சொல்ல. இல்லை, அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியே கேட்குறாங்க சார். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியே கேட்குறீங்களா? ஆமாம் ஆமாம், அப்படி தான் கேட்டாங்க அவங்க. சார் அப்படி தான். இல்லை, அவங்க எந்த கல்லூரி கிடைக்கும்னு தான் கேட்டாங்க. இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் எந்த கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. அண்ணா யூனிவர்சிட்டியில் 166க்கு கிடைக்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மிங்க. ஓகே, அதனால தான் அந்த லாஸ்ட்டு கட் ஆஃப் பார்க்க சொல்கிறோம். ஓகே, கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அதில் வந்து கம்யூனிட்டி வைஸே இருக்கும் கட் ஆஃப். ஓகே, இவங்களுக்கு ரவுண்ட் 2 இருக்கா சார்? ரவுண்ட் 2ல் வாய்ப்பு இருக்குமா இவங்களுக்குலாம்? இல்லை, இது ரவுண்டு 2 அப்படிங்கிறதே கிடையாது. இது வந்து ஒரே ரவுண்டு தான். ஒரே ரவுண்டே வந்து ஒரு 6 வீக்ஸுக்கு போகும். ஓகே, அதில் வந்து ஒரு 3 ஃபேஸாக வரும். மோஸ்ட்லி இது வரைக்கும் 3 ஃபேஸாக கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதாவது ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அல்லது ரவுண்ட் 1, 2ன்னு வரும். அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 லட்சம் மாணவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ அது 2 லட்சம் மாணவர்களையும் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ரவுண்டில் எல்லாத்தையும் வந்து இது பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 25,000 மாணவர்கள் கூப்பிடுவோம். ஸோ 25,000 சீட்டு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க.
ஸோ அடுத்தது என்ன பண்ணோன்னா ரவுண்டு 2ல் வந்து இன்னொரு 1,00,000 மாணவர்களை கூப்பிடுவோம். ஓகே. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் வந்து அந்த ரவுண்டு 3ன்னு. ஸோ அதனால் அது ஒன்ஸ் அது அலர்ட் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்த ரவுண்டுக்கு வர முடியாது. ஓகே ஓகே. ஒரு நேருக்கு ஆன்சர் பேசிடுவோம். மதுரையிலேருந்து செல்வி, வணக்கம், உங்கள் கேள்வி கேள்வி. இணைப்பில் இருக்கிறீங்க. இல்லை, டிவி பார்க்க வேண்டாம், டிவியை மியூட் பண்ணிவிட்டு ஃபோனில் கவனம் வச்சு பேசுங்க. சரி, அடுத்த நேயர் சரவணன் கோவையிலேருந்து, வணக்கம், உங்கள் கேள்வி கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். நான் கோயம்புத்தூர்ல சரவணங்க. பொண்ணு இப்போ +2 முடிச்சிருக்கா. கட் ஆஃப் 140 தான். சரி. இன்ஜினியரிங்ல இசிஇ எடுக்கலாம்னு இருக்காங்க. இசிஇ? ஆமாம். சரி. அதாங்க, அது கிடைக்குங்களா? 140 கம்மியாக இருக்குது, அதனால. சரி. இல்லை, 140ங்கிறது வந்து அதாவது நம்ம கம்மின்னு சொல்ல முடியாது. 140ங்கிறது வந்து 70% இல்லையா, ரொம்ப நல்ல மார்க்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம இந்த ரிலேட்டிவாக கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து மாணவர்கள் வந்து 141லேருந்து 200 வரைக்கும் அதுலேயே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பட் நீங்கள் எந்த கல்லூரியில் கிடைக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். நீங்கள் வந்து எங்கேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிடுறீங்க இல்லையா? ஆமாம், கோயம்புத்தூர்லேருந்து. நாங்கள் வந்து SCA கம்யூனிட்டி. ஓ, SCA. ஓகே. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன கல்லூரியில் வந்து படிக்க விருப்பம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டுக்குங்க. அந்த லிஸ்ட்டை போட்டுட்டு லாஸ்ட்டு 5 இயர்ஸ் கட் ஆஃபில் வந்து உங்கள் பொண்ணுடைய அந்த 140 வந்து எந்தெந்த கல்லூரியில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த மேட்ச் ஆகிற கல்லூரிகளில் எதாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நன்றி. அடுத்த நேயர் சந்தியா, வணக்கம், உன் கேள்வி கேள்வி. வணக்கம். வணக்கம். சந்தியா ஸ்ரீ. சொல்லுங்கம்மா. நான் வந்து பிஆர் படிக்கிறது. பிஆர்க்கு. ஓகே. கட் ஆஃப் வந்து 268. நாட்டா ஸ்கோரோட சேர்த்து. நாட்டா ஸ்கோரோட சேர்த்து 268. ஓகே, நல்ல மார்க்கு தான். பட் என்ன சொல்லுமா, கேளுமா. அதுக்கு எது மாதிரி காலேஜ் பெஸ்ட் காலேஜ்? அகைன் அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பெரும்பாலான மாணவர்கள் வந்து விரும்புகிறது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் கிண்டியில் இருக்கிறதா வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் இது ஆர்கிடெக்சரில் என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம 200 மார்க்குக்கு வந்து ஓவரால் மதிப்பெண்ணை வந்து குறைச்சிட்றோம், அந்த +2 மார்க்கு ப்ளஸ் நாட்டா ஒரு 200 மார்க்குக்கு. ஸோ 400 மார்க்குக்கு நீ 268 எடுத்திருக்கல்லம்மா. 400க்கு 268 எடுத்திருக்க. சிலவங்க வந்து 300+ எடுத்திருக்கலாம். பட் இதெல்லாம் எவ்வளோ பேர் எவ்வளோ எடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. என்ஜினியரிங் கட் ஆஃப் மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்து 2 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று வந்து +2 ஓவரால் மார்க்கு, இன்னொரு காம்பனண்ட் நாட்டா ஸ்கோரு. ஸோ இது வந்து வேரி ஆகும். சில சமயம் ஹையஸ்ட்டு வந்து 348 இருக்கும், சில சமயம் ஹையஸ்ட்டே 320 கூட இருக்கலாம். ஸோ அதனால் இதை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரேங்க் வந்தது அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணலாம். சரி, நன்றி. அடுத்த நேயர் வேலூர்லேருந்து பார்த்திபன், வணக்கம், கேள்வி கேள்வி. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் பார்த்திபன். சார், இப்போ எங்கள் பையன் வந்து சிபிஎஸ்சி படித்தார் சார். சரி. அவர் வந்து 405 மார்க் எடுத்துருக்காரு சார் சிபிஎஸ்சியில். இப்போ வந்து பிடெக் கேட்டேன் சார், வேலூர் விஐடியில். ஓகே. அது வந்து பிடெக் கிடைக்காது, எம்டெக் ஒன்றா கொடுக்குறன்ற மாதிரி சொல்கிறாங்க சார். சரி. அந்த படிப்பு படித்தா வேல்யூவா? எம்டெக் 5 வருஷம். இல்லை பிடெக்கே நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி மூலிமா ட்ரை பண்ணலாமா? இல்லை, நீங்கள் எம்டெக் என்ன கோர்ஸ் சொல்கிறீங்க? இன்டகிரேட்டட் ஏதோ சொல்கிறீங்க? ஆமாம் சார். இல்லை, என்ன இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் அது? 5 வருஷம் கோர்ஸ் சொல்கிறாங்க சார். 5 வருஷம் கோர்ஸு. சரி, அவர் எம்டெக்ல என்னங்கிறது அதான் அது படிக்கலாங்க. நான் அதை ஏற்கனவே சொன்னேன். அதாவது எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அது இன்டகிரேட்டடாக இருந்தாலும் சரி, வெறும் பிஏ இருந்தாலும் சரி, அது வந்து நல்லா படித்தாங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டுங்க. சரி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறேன் சார். கம்ப்யூட்டர் சயின்ஸு எடுக்கலாம். அதாவது பசங்களுடைய விருப்பப்படி நம்ம விடுறது வந்து நல்லது. சரி, நன்றி. அடுத்த நேயர் நெல்லையிலேருந்து நான்சி, வணக்கம், உன் கேள்வி கேள்வி. வணக்கம் சார். என் மகன்
91.5 கிட்ட எடுத்திருக்கேன். என்ன மார்க்குமா? 191.5. கட் ஆஃப். ஆமா சார். ஆமா. சரி. அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டில கிடைக்க வாய்ப்பு இருக்கா? என்ன கோர்ஸுக்கு? என்ன கோர்ஸ்? கம்ப்யூட்டர் சயின்ஸா? ஓ, என்ன கம்யூனிட்டிமா நீங்கள்? பிசி சார். பிசி 191ங்கிறது வந்து கிடைக்கிறது வாய்ப்பு குறைவுகள்மா. அப்படின்னா அப்ப வேற நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். இல்லை, இதில் வந்து நல்ல காலேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம தரம் பிரிக்க முடியாது. அதுதான் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துலேருந்து கால் பண்ணுறீங்க? திருநெல்வேலி. ஓகே. ஸோ நீங்கள் வந்து எங்கள் வெளியில் வந்து விருப்பப்பட்டு படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே மற்றவங்களுக்கு சொன்னதான் நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் சென்னை வந்து படிக்க விரும்பினாலோ, இல்லை கோயம்புத்தூர் போய் படிக்க விரும்பினாலோ, இல்லை வேறு எங்காவது போய் படிக்க விரும்பினாலோ, அந்த ஏரியாவில் உள்ள கல்லூரியினுடைய லாஸ்ட்டு 5 இயர்ஸ்னுடைய கட் ஆஃப் மதிப்பெண் பார்த்துட்டு அங்கே கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். சரி, நன்றி. அடுத்த நேயர் சுப்புராஜ் தென்காசிலேருந்து. வணக்கம், கேள்வி கேளு சார். சொல்லுங்கள். நாங்கள் தென்காசிலேருந்து பேசுகிறோம். ம். ஒன்று பயோமேக்ஸ் குரூப் எடுத்து பட்டுக்கு. சரி. கட் ஆஃப்ல வந்து 167.5 சார். ம். அவங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் கிடைக்குமா சார்? நர்சிங். ஓகே. பிஎஸ்சி நர்சிங் கிடைக்கும். சரி, நான் வந்து இங்கே என்ஜினியரிங்க்கு தான் வந்திருக்கேன். பட் பிஎஸ்சி நர்சிங் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அந்த எந்த கல்லூரியில் நீங்கள் படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். அதில் பார்த்துட்டு அவங்க லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதர்வைஸ் இது எனக்கு ஐடியா இல்லை சார். ஓகே ஓகே, நன்றி அழைத்தமைக்கு. சரி, இப்போ இன்ஜினியரிங்லேயே போட்டி கம்மியான படிப்புகள்னு ஏதாவது இருக்கா சார்? போட்டி கம்மியான படிப்புகள் அப்படிங்கிறது கிடையாதுங்க. எதுவுமே போட்டி கம்மியாக, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது இல்லை, இப்போ ஏஐக்கு இந்த வருஷம் வந்து பயங்கரமாக எல்லாரும் ஒரே பக்கமாக போகிறாங்க. எல்லாமே இந்த வருஷம் மட்டும் இல்லை, நீங்கள் கடந்த ஒரு 4-5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னாவே அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஏன் அப்படின்னா, ஐடி ஹேஸ் மேட் ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் இன் தி என்டையர் வேர்ல்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, குட் எக்ஸாம்பிள் நம்ம யூபிஐ பேமெண்ட். ஆமாம் ஆமாம், சரிங்களா? சிம்பிள், ஒரு காமன் மேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யூபிஐ பேமெண்ட். அதனால் வந்து மார்வலஸ் சேஞ்சஸ் இந்த ஐடி ஃபீல்டு. ப்ளஸ்ஸு அதில் வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இவங்க வந்து அதில் போனால் நம்ம வந்து சேலரி அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. பட் எல்லாருக்குமே வந்து அந்த அளவுக்கு சேலரி வந்து கிடைக்காது. ஏன்னா எல்லாருமே கூகுளில் போய் ஜாப் எடுக்க முடியாது, எல்லாமே மைக்ரோசாஃப்டில் சேர முடியாது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே அந்த இதை நோக்கி தான் போகிறாங்க. ஓகே. அதனால் எந்த கோர்ஸையும் நம்ம வந்து தரக்குறைவாக வந்து எதுவும் நம்ம சொல்ல முடியாது. சரி சார், ஒரு நேரம் இருக்காங்க, பேசி திருவண்ணாமலையிலேருந்து அம்மாவாசை. வணக்கம், உங்கள் கேள்வி கேள்வி. சார் வணக்கம் சார். இந்த அம்மாவாசை பேசுகிறேன். சொல்லுங்கள். எங்கள் பையன் வந்து +2 முடிச்சிருக்கான். 457 மார்க்கு சார். சரி. 156 கட் ஆஃப் மார்க்கு. 157. ஆமாம் சார். சரி. 7.5ல வரான். இப்போ வந்து ஃபார்ம் டி எடுக்கலான்னு இருக்காரு. கவுன்சிலிங் போட்டால் எந்த காலேஜ் சார் கிடைக்கும்? இல்லை, நம்ம இன்றைக்கி பொறியியலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபார்ம் டி கேட்குறீங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா நீங்கள் 7.5லாம் சொல்கிறீங்க இல்லையா, அதனால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்ம இன்றைக்கி பொறியியலை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். சரி, அடுத்த நேயர் திருப்பூர்லேருந்து சுப்பர்ணா. வணக்கம், உங்கள் கேள்வி கேள்வி. வணக்கம் சார். என் தம்பி வந்து என்ஜினியரிங் கட் ஆஃப் 196.5. ஓ குட். சார், பிஎஸ்சி டெக்ஸ்ட்ல இசிஇ கிடைக்குமா சார்? பர்டிகுலர் காலேஜ் நம்ம சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் வந்து நல்ல கல்லூரி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வேணால் சார் பதில் சொல்லுவாங்க. பிஎஸ்சி டெக்ஸ்ட்ல வந்து எம்எஸ்சி இன்டிகிரேட்டட் டேட்டா சயின்ஸ் என்ட்ரன்ஸ்ல கிடைச்சிருக்கு. இப்போ இசிஇ போலாமா இல்லை டேட்டா சயின்ஸ் போலாமா? சரி, இது பிஇ டேட்டா சயின்ஸ்னு இருக்கா?
இல்லை இன்டகிரேட்டட் இல்லை, எம்எஸ்சி இன்டகிரேட்டட் டேட்டா MSc ஓ எம்எஸ்சி இன்டகிரேட்டட். சி இதுதான்மா, அதாவது இது வந்து இண்டிவிஜுவலினுடைய சாய்ஸ் தான். இப்போ வந்து எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும், நான் பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஏன்னா எனக்கு மெக்கானிக்கலில் ஆர்வம். பட் இப்போ வந்து கேட்டிங்கன்னா நான் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்வம் இருக்குது, எனக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர்வம் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் ஆர்வம் இருக்குது. பிகாஸ் இது எல்லாம் சேர்ந்தது தான் இன்றைக்கி இருக்கிற சிஸ்டம் எல்லாம். ஸோ இது அவங்கவுங்களுடைய விருப்பம். அதாவது நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், மாணவர்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி ஒரு பேஷன் இருக்கணும். அந்த பேஷன் இருந்ததுன்னா நம்ம எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து படிக்கலாம், எந்த மேஜர் வேணாலும் எடுத்து படிக்கலாம், நம்ம வந்து நல்லா ஷைன் பண்ணலாம். ஸோ அதனால் இது முழுக்க முழுக்க வந்து மாணவர்கள், ஏன்னா அவங்க தான் படிக்க போகிறாங்க, நான் படிக்க போகிறதில்ல, நான் எது வேணாலும் சொல்லிட்டு போயிடுவேன். பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். சரி, அழைத்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வெள்ளைச்சாமி விருதுநகர்லேருந்து. வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. சார் வணக்கம். சொல்லுங்க. என் பையன் 125 தான் கட்டா பொறுத்திருக்காரு. சரி. அவரு கோயம்புத்தூர் கிருஷ்ணா காலேஜில் சேரணும்ன்றாரு, இல்லை கற்பகா காலேஜ். இந்த காலேஜில் இந்த கட்டாப் கொடுப்பாங்களா சார்? இல்லைங்க, அதுதான் முன்னாடி சொன்னோம், ஒரு கல்லூரியை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பொதுவாக கிடைக்க நல்ல கல்லூரி கிடைக்குமா அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் கல்லூரியை நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி நம்ம சொல்ல முடியும். நீங்கள் வந்து குறிப்பாக வந்து கிருஷ்ணா இல்லை கற்பகம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லைங்களா? ஆமாம் சார். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த டோட் வெப்சைட்டில் போயிட்டு, ஏற்கனவே உங்கள் பையன் வந்து அந்த இதில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பார் அப்ளிகேஷனை. அதே வெப்சைட்டில் லாஸ்ட்டு 5 இயர்ஸ்னுடைய கட் ஆஃப் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கிருஷ்ணா கல்லூரியும் கற்பகமும் எடுத்து அந்த கட் ஆஃப் பாருங்கள். அந்த கட் ஆஃபும் உங்கள் பையனுடைய கட் ஆஃபும் மோரர்லெஸ் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். பட் ரொம்ப வித்தியாசம், உங்கள் மாணவனுடைய மதிப்பெண்ணும் லாஸ்ட் 5 இயர்ஸ் கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அங்கே கிடைக்காதுன்னு அர்த்தம். அவ்வளோதான், அது சிம்பிள் அது. ஓகே, அடுத்த நேயர் உதயசூரியன். வணக்கம், கேள்வி கேளு. சேலத்தில் இல்லை, டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிடுங்க. இல்லை, டிவி பார்க்க வேண்டாம், டிவி வால்யூமை மியூட் பண்ணிடுங்க. சொல்லுங்கள். என் பையன் இப்போ தச்சியில் 190 கட் ஆஃப் சார். 100 இல்லை, டிவி பார்க்காதீங்க தயவுசெய்து. கட் ஆஃப் 190 சார். 190. ஓகே. அவன் வந்து மெக்கானிக்கல் படிக்கணும்னு ஆசைப்படுறான் சார். அதுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது சார். மெக்கானிக்கலுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு? வேலை வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்குங்க, அதில் சந்தேகமே கிடையாது. நான் முதல்லையே சொன்னேன், அதாவது இந்த கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பொதுவாக மக்களிடையே என்ன மாதிரி ஒரு செய்தி பரவுது அப்படின்னா இதுக்கு வந்து வேல்யூ கிடையாது, இதுக்கு வேலை கிடையாது கிடைக்காது அப்படிங்கிறது அப்படி கிடையாது. என்றைக்குமே இது வந்து இதுக்கு மதிப்பு உண்டு, டெஃபினட்டாக வேலை கிடைக்கும். நல்லா படிக்கணும். சரி, நன்றி. அடுத்த நேயர் அரியலூர்லேருந்து டேவிட். வணக்கம், கேள்வி கேள்வி. குட் ஈவினிங் சார். நான் 195.5 கட் ஆஃப் வச்சுருக்கேன் சார். குட். எனக்கு இப்போ லாஸ்ட் இயர் 5 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அண்ணால எம்ஐடியில் ஐடி இல்லை அண்ணால சிஎஸ்சி அப்படி ஒரு சான்ஸ் மைனூட்டாக இருக்குது சார். 0.5 1ல் இருக்குது சார். 0.5ல டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? எஸ் சார், 1 இல்லை 0.5 அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் 5 இயர்ஸில், லாஸ்ட் 5 இயர்ஸில். கரெக்டு. ஸோ அதனால ஏதாவது சான்சஸ் இருக்குமா சார் இங்கே? அதுதான் நான் இப்போ என்ன சொன்னேன்னா, இப்போ 0.5 1ன்னு இருக்கு இல்லையா தம்பி, உன்னுடைய மார்க்லேருந்து அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா? இணைப்பில் இருக்கிறீங்களா சார்? அதிகமாக இருக்குது சார். 0.5 அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து பார்டரில் இருக்கு இப்போ. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்னும் ஒரு சில கல்லூரிகளையும் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். ஓகே, சேஃபர். சரி, நன்றி. அடுத்து பன்னீர் செல்வம் சென்னையிலேருந்து. வணக்கம், கேள்வி கேளு. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்கள். சார் சார் வணக்கம் சார். நீங்கள் ப்ரொஃபஸர் அனாலிஸ்ட் ஒர்க் பண்ணுறீங்க. எதோ சிங்கல்ல வந்து 5 வருஷமா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களுக்கு நல்லா எனக்கு தெரியும், நம்ம ஒரு டிவி நிறைய பார்த்துருக்கோம், உங்களோட நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம் நாங்கள். இல்ல, என் பையன் வந்து ஆட்டோ வந்துச்சுக்கா சார்.
அவன் வந்து ஐடி முடிச்சிருக்கான். அவனுக்கு எங்கேயாவது ஒரு வேலை செய்யணும் பார்த்தா எங்கேயுமே செய்ய முடியாது சார் அவனை. அது என்ன சார் அதுக்கு மேல்பட்டு தான் சார் பண்ணல சொல்லுங்க சார். இல்லை நீங்கள் என்ன ஆட்டோமொபைல்ஸ் படிச்சிருக்காரா? என்ன படிச்சிருக்காரு? ஆட்டோமொபைல் சார். ஆட்டோமொபைல் நாங்கள் டாக்டர் ராஜமூவி தான் சார் கொஞ்சம் வரைக்கும் வச்சேன். அவருக்கே தெரியும், தெரியாது பரவாயில்ல, அவருக்கே தெரியும். அவர் சார் வந்து மெக்கானிக் போகிறதுல பெரிய எக்ஸ்பர்ட்டு. என்ட்ரன்ஸ் சிஸ்டம்ல 20 வருஷமா அதை ஒர்க் பண்ணிருக்காரு சார். நாராயண் சார். இல்லை சார், நீங்கள் நிகழ்ச்சியை விட்டு வெளியில் ஏதோ கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் நான். என்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தமாக ஏதாவது கேள்வி கேட்கறதுன்னா கேளுங்க. சரி, அடுத்த நேயர் இளங்கோ சேலத்துலேருந்து. வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. பேசுகிறேன். சொல்லுங்க சார். நான் சேலத்துலேருந்து இளங்கோ பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். நான் சேலத்துலேருந்து இளங்கோ பேசுகிறேன் சார். இல்லை, டிவி வால்யூமை மியூட் பண்ணிடுங்க சார், தயவு செய்து. மிஸ் பண்ணிட்டாங்க சார். சொல்லுங்க சார். நான் சேலத்துலேருந்து இளங்கோ பேசுகிறேன் சார். பையன் வந்து 139 கட்டாப் எடுத்துக்கிறேன். அப்படி சரி. சேலம் சோனா காலேஜ் எப்படி பரவாயில்லைங்களா சார்? திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம் சார். ஒரு கல்லூரியை நம்ம சொல்லவே முடியாது சார். அந்த கல்லூரியில் கிடைக்குமா கிடைக்காதான்றது நீங்கள் அங்கே தான் முயற்சி பண்ணணுமே ஒழிய நம்ம இங்கே உட்காந்து சொல்ல முடியாது. சரி சார். மெக்கானிக்கல் கோர்ஸ் எப்படிங்க சார் படிச்சா அப்படி நல்லா வேலை கிடைக்குமா? ஆமாம், நல்லா இருக்கும் தான் சார். இப்போ தான் நல்ல வேலை கிடைக்கும், நல்லா கிடைக்கும். ஓகே, நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. மைக்கேல் தூத்துக்குடியில இருக்கு. சொல்லுங்க. என்னம்மா, என்ன கோர்ஸுங்க? ஹலோ சார், மைக்கேல் தூத்துக்குடியில பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க சார். என் பொண்ணு +2 முடிச்சிருக்கா. எம்பிசி 195.5 எடுத்திருக்கா கட்டாப்பு. சரி. அண்ணா யூனிவர்சிட்டி இந்த கிண்டி கேம்பஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? என்ன கோர்ஸ்? கிண்டியில என்ன கோர்ஸ்? கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுங்களா? ஓகே. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லாட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே. அதுதான் நான் ஏற்கனவே மற்றவங்களுக்கு நான் சொன்னேன். நீங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸ்னுடைய அந்த அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அதில் வந்து நீங்கள் அந்த கட் ஆஃப் பார்த்துட்டு அந்த கட் ஆஃப் மேட்ச் ஆச்சுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே. அந்த நீங்கள் அது தெரிஞ்சுக்கிறது தான் அந்த கட் ஆஃபே போட்டிருக்கு. சரி, நன்றி. அடுத்த நேயர் சேலத்துலேருந்து செல்வம். வணக்கம், உன் கேள்வி கேளு. ஹலோ சார். இந்த டிஎன்இஏ கட் ஆஃப்ல போட்டுக்கிற வெப்சைட் கட் ஆஃப் வந்து ஓப்பனிங் கட் ஆஃபா, க்ளோசிங் கட் ஆஃபா, ஆவரேஜ் கட் ஆஃபா சார்? இல்லை நீங்கள் அதாவது நிறைய பேருக்கு இந்த கட் ஆஃப் அப்படிங்கிற மீனிங்கே வந்து புரியுறதில்ல. அதாவது கட் ஆஃப் அப்படிங்கிறது இப்போ ஒரு பிரான்ச்சில் வந்து இப்போ ஒரு மேஜர் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. சிவில் இன்ஜினியரிங்கில் 60 சீட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த 60 சீட்டில் ஓசி கட் ஆஃப் அப்படின்னு இருக்கும். அதாவது அந்த 60 சீட்டில் வந்து 31%, 18 சீட்டு, 18வது ஓசியில் அலாட் ஆன மாணவனுடைய மார்க்கு தான் வந்து ஓசியினுடைய கட் ஆஃபு. அதே மாதிரி பிசி எடுத்திங்கன்னா 26.5%. அது வந்து பார்த்திங்கன்னா 18 அல்லது 17 சீட்டு வரும். ஸோ பிசியில் அந்த 17வது பிசி சீட்டு அலாட் ஆன மாணவனுடைய கடைசி மார்க்கு என்னவோ அதுதான் கட் ஆஃபு. ஸோ அதனால் இது வந்து கட் ஆஃபுங்கிறது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை. போன வருஷம் கடைசி சீட்டு இந்த மார்க்கில் வந்து கட்டாக இருக்குது. ஓகே, நன்றி. அடுத்த நேயர் ஈரோட்டிலேருந்து நவந்திகா. வணக்கம், உன் கேள்வி கேள்வி. ஹலோ, வணக்கம். நான் 173 கட் ஆஃப் எடுத்திருக்கேங்க. ஓகேம்மா. ஹலோ, சொல்லுங்க. 173 கட் ஆஃப் எடுத்திருக்கேன். அக்ரி படிச்சா வேல்யூவா இல்ல ஃபார்ம் டி படிச்சா வேல்யூ, எதுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்? இது வந்துமா படிப்பு வந்து உங்களுடைய சாய்ஸுமா. உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா? இப்போ மற்றவங்க சொல்லி இதை படிங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஓகே. ஏன்னா டிஃபார்ம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஏரியா, அக்ரிகல்ச்சருங்கிறது வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் ஏரியா. ஸோ உங்கள் விருப்பத்துக்கு உங்களுக்கு எது விருப்பமோ அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து படிக்கணும். சரி, நன்றி அழைத்தமைக்கு. சார், பொதுவாக அந்த ஏஐ பற்றி ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். விழுப்புரத்துலேருந்து ஈஸ்டர் ராஜ். வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. சார் வணக்கம். சொல்லுங்கள் சார். பையன் வந்து +2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் 412 மார்க் எடுத்துக்கிறான். கட் ஆஃப் வந்து 141 வருதுங்க. சரி, என்ன படிக்க வைக்கலாம் சார்?
அவருடைய விருப்பம் என்ன? இன்ஜினியரிங் படிக்கணும்ன்றான். என்ன இன்ஜினியரிங்ல என்ன கோர்ஸ் எடுக்கலாம்? இல்லை அதில் தான் அவருக்கு ஏதாவது பர்டிகுலராக ஆர்வம் இருக்கா? அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்ன்றாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கா? சரி, ஓகே. 141 பையனுடைய விருப்பத்துக்கு விட்டுடுங்க. சரிங்க சார். இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வேல்யூ இருக்குங்களா? இல்லை இந்த ஐடி இந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸு ரெண்டுமே ஒன்று தாங்க. அதில் சார் இந்த ஏஐ சொல்கிறாங்க. ஏஐ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, நன்றி. சகுந்தலா பட்டுக்கோட்டையிலேருந்து அடுத்த நேயர். வணக்கம், உன் கேள்வி கேள்வி சார். பையன் வந்து ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் படிக்கணுங்கிறான். கட் ஆஃப் மார்க் 167 வருது சார். அது பின்னாடி ஃபியூச்சர்ல வேல்யூ இருக்குமா சார்? ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன். ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் அதாவதுமா நீங்கள் அதாவது இந்த ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு யூஜி லெவலில் எடுக்கிறத வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப நேரோ டவுன் ஆகிடுது யூஜிலேயே. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம பிஇ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்இஓ இல்லை எம்எஸ்ஓ அதில் போயிட்டு ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, பிஇ மெக்கானிக்கல் படிக்கலாம், இல்லை மேனுஃபேக்சரிங் படிக்கலாம், ப்ரொடக்ஷன் படிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எம்இ எம்எஸ் அந்த மாதிரி எம்டெக்கோ அந்த மாதிரி ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் எடுக்கலாம். ஓகே, நன்றி அழைத்தமைக்கு. சார், இந்த ஏஐ பற்றி பேசும்போது நீங்கள் கோர் வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க, எப்போவுமே வேலை இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. அப்போ நான் கோர் படிச்சுக்கிட்டு சைடில் ஏஐ சம்மந்தமாக ஏதாவது கற்றுக்க முடியுமா? டெஃபினட்டாக கற்றுக்கணும். முடியுமாங்கிறது இல்லை. இன்றைக்கி வந்து ஏஐ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ இன் ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து இந்த ஏஐ அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ ஏஐ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து அவங்க ஒரு ஸ்பெஷலைஸ்டு மேஜராக கோர்ஸாக எடுத்து படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. பட் ஏஐ அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி அ டூல். ஓகே. அந்த டூலை வந்து சிவில் இன்ஜினியரிங்லேயும் அப்ளை பண்ணலாம், மெக்கானிக்கலில் அப்ளை பண்ணலாம், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், பிஸ்னஸ். இப்போ நீங்கள் சாட் ஜிபிடி இருக்குது, ஜென்ரல் இது அது வந்து ஏஐ டூல் தான். ஜெமினி இருக்குது, அது ஒரு ஏஐ டூல் தான். ஸோ ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு டூல். அந்த டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய டைம், எனர்ஜி இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கும், அது ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு ரிசல்ட்ஸு நல்ல ரிசல்ட்ஸாகவும் கொடுக்கும். அதனால் ஏஐங்கிறது வந்து எல்லாருமே படிக்கலாம். ஓகே. அறுவனாலும் இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸே ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி யூஎஸ்ஸு, மேசக்யூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி யூஎஸ்ஸு, இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமும் நிறைய பேர் ஆஃபர் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஏஐ நாலேஜ் எல்லா இன்ஜினியர்ஸ்க்கும் இன்னைக்கு தேவை. சரி, தேவை இருக்காங்க, பேசிடுவோம். முருகன், வணக்கம், கேள்வி கேள்வி. சார் வணக்கம் சார். சார் இப்போ இன்ஜினியர் படிச்சிருக்காப்புல, இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணியிருக்காப்புல, 150 கட் ஆஃப் இருக்கு. 100 கிடைக்கும் இல்லை, எவ்வளோ கட் ஆஃப்? 157. 157. ஆமாம். சரி, உங்கள் கம்யூனிட்டி? பிசி. நெல்லை மாவட்டத்தில் எடுத்துருக்கேன் சார் காலேஜ். இல்லை, நீங்கள் ஒரு காலேஜ் பர்டிகுலராக ஒரு காலேஜ் கிடைக்குமான்னு கேட்குறீங்களா? ஆமாம், குறைஞ்ச ஃபீஸில். பண்ருட்டியா? நெல்லை மாவட்டம். நெல்லை மாவட்டம். நீங்கள் நெல்லை மாவட்டம் அதான் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் அபவுட் காலேஜஸ்னு ஒரு புக்லெட் இருக்குது. அந்த புக்லெட்டில் போனீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா கல்லூரியும் லிஸ்ட்டாக இருக்கும். சரி சார். அந்த கல்லூரியில் போய் நீங்கள் அந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்னுடைய அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் அதில் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பையனுடைய கட் ஆஃபுக்கும் அக்ரிகேட் மார்க்குக்கும் அந்த லாஸ்ட் இயர் அது எந்த கல்லூரியில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எங்கெங்கே மேட்ச் ஆகுதோ அந்த கல்லூரிகளில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த கல்லூரிகளில் நீங்கள் வந்து தரம் பிரிச்சுக்கலாம் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. சரி, ஓகே. நேர்களே மறுபடியும் சொல்கிறோம்,
ஒரு கல்லூரியை குறிப்பிட்டு கேட்காதீங்க, அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு சார் வழி சொல்லிட்டாங்க, நிறைய நேயர்களுக்கு அதை சொல்லிட்டாங்க. அதே மாதிரி டிவி வால்யூம் வந்து மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கிறாங்க. வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. ஜெயராம் சார் வணக்கம். சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். சார் என்னுடைய டாக்டர் வந்து +2 முடிச்சிருக்காங்க சார். 462 மார்க் எடுத்துருக்காங்க. கட் ஆஃப் வந்து 153.5 எடுத்திருக்காங்க. சார் பாப்பாவை இப்போ என்ன படிப்பு படிக்க வச்சு அவங்களுக்கு இப்போ எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அவங்களுடைய விருப்பம்? அவங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்றாங்க சார். அதுல என்ன இல்லை நீங்கள் அதாவது நான் வந்து மாணவர்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு வந்து 5 வாய்ப்புகள் உண்டு. அதை ட்ரீஸ்ன்னு சொல்லுவேன், TREES. டீச்சர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம், ரிசர்ச்சர் ஆகலாம், அந்த 6. இன்னொரு வந்து என்ஜினியராக ஒர்க் பண்ணலாம் கம்பெனியில். இன்னொன்று வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகலாம், அதாவது சொந்தமாக நம்ம தொழில் தொடங்கலாம். இன்னொன்று வந்து சயின்டிஸ்ட்டு. ஓகே. ஸோ இதில் எது வந்து உங்களுடைய மகளோ மகனோ வந்து இதில் எந்த ஃபீல்டில் அவங்க போக விருப்பப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க படிக்கலாம். ஓகே, நன்றி அழைத்தமைக்கு. பிரியா ஈரோட்லேருந்து அடுத்த நேயர். வணக்கம், கேள்வி. குட் ஈவினிங் சார். ECE EEE படித்தா அதுக்கு ஜாப் வேல்யூ எப்படி இருக்குது, என்னென்ன சைடு வந்து ஜாப் போகலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்கிறீங்களா? ECE EEE படித்தோம் அப்படின்னம்மா இது வந்து ப்ரைவேட் ஜாப்ஸுக்கும் போகலாம், ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கம்பெனிக்கெல்லாம் போகலாம். ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, எலக்ட்ரிக் மோட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இதுக்கு போகலாம். ப்ளஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கும் போகலாம், EEE எல்லாமே. ஓகே, நன்றி அழைத்தமைக்கு. திண்டிவனத்திலேருந்து ராஜா. வணக்கம், கேள்வி கேள்வி. வணக்கம் சார். சொல்லுங்க. சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம் பையன், படிக்க வைக்கலாமா? வேல்யூ இருக்கா? ஓகே, சார் தொடக்கத்திலே குறிப்பிட்டாங்க. நான் முதல்லயே சொன்னேங்க, இது சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இது கோர் இன்ஜினியரிங்க்கு எப்பவுமே வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். நல்லா படிக்கணும். ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே திருப்பி அதான் சொல்லுவேன். எது படித்தாலும் நல்லா படிச்சணும். நல்லா படித்தோன்னா நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டு. எதுங்க? இப்போ ஏஐலாம் பயங்கரமாக இருக்குது. அது சிவில்லே ஏஐ எல்லாம் சம்மந்தப்பட்டது யாராவது வந்துச்சுன்னா? சரி, ஓகே. ஏஐ தான் பயங்கரமாக இருக்குன்னு கேட்குறாரு. ஜென்ரல் இது அப்படிதான் அது. சரி, ஓகே சார். இப்போ என்னன்னா சார், அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப முக்கியமான. ஆமாம், ரொம்ப முக்கியம். ஆமாம், அதை பற்றி பேசுவோம் சார். அதுக்கு என்ன செய்யணும்? ஓகே. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நான் ஏற்கனவே நிறைய பப்ளிக்கு நான் சொன்னேன். அதாவது இப்போ என்னுடைய கட் ஆஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய கட் ஆஃப் அந்த அக்ரிகேட் மார்க்கை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து எந்தெந்த கல்லூரி வந்து எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும். ஓகே. ஒரு சென்னையில் வந்து தான் நான் படிக்கணும், இல்லை கோயம்புத்தூரில் தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கும். ஸோ அந்த இதில் பார்க்கும்போது நான் சென்னையில் இருக்கிற எல்லா கல்லூரியை வந்து நான் லிஸ்ட் பண்ணிக்குவேன். அந்த லிஸ்ட்டில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, அப்போ நான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கல்லூரி தான் வேணும், எனக்கு இதில் தான் விருப்பம் இருக்குது. ரெண்டாவது அது இதில் கிடைக்கலன்னா ரெண்டாவது, அது கிடைக்கலன்னா மூணாவது, அது கிடைக்கலன்னா நாலாவது. ஸோ இது வந்து இந்த ஒன்று வந்து 1 2 3 4 நம்ம சாய்ஸ் போட்டுக்கிறோம். பட் அங்கே வந்து இப்போ வந்து என்னுடைய கட் ஆஃப் 150ன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்னு கட் ஆஃப் ஒரு பர்டிகுலர் கல்லூரியில் 180ன்னு வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக அங்கே எனக்கு கிடைக்காது. ஓகே. ஸோ அதனால் அந்த முடிவுக்கு அப்பயே வந்துடலாம். ஸோ நான் வந்து என்னுடைய 150 அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் ஏற்கனவே நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணோம் 3 to 4 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ 150 அப்படின்னு போகும்போது நான் 145லேருந்து 155க்குள்ளே இருக்கிற கல்லூரியை வந்து தேர்ந்தெடுத்துட்டு அதில் நான் வந்து 1 இது 2 இது 3 இது 4 இது 5 இது அப்படின்னு சொல்லி நான் க்ளீனாக எழுதி வச்சுக்கணும். ஒரு நோட் புக் எடுத்து, டைரியோ ஏதோ நோட் புக்கோ எடுத்து எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நான் சாய்ஸ் ஃபில்லிங் போர்ட்டல் ஓப்பன் பண்ணும்போது நான் அந்த இதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கல்லூரியில் எனக்கு ECE வேணும், இந்த கல்லூரியில் எனக்கு EEE வேணும், இந்த கல்லூரியில் மெக்கானிக்கல் தான் நல்லா இருக்குது அதனால் மெக்கானிக்கல் வேணும் அப்படிங்கிறத கல்லூரியும் நம்ம பிரான்ச்சையும் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரி சார். அடுத்த நேயர் ராஜகோபால் சென்னையிலேருந்து. வணக்கம், கேள்வி கேள்வி. ஹலோ. டிவி வால்யூமை மியூட் பண்ணிடுங்க. ஹலோ. இல்லை, டிவி வால்யூமை மியூட் பண்ணுங்க சார்.
வெளியே வந்து சொல்லுங்க சொல்லுங்க சார். பையன் இன்ஜினியரிங் படிக்கணும் கம்பெனி இது 109 கட் ஆஃப். 109. ஆமா சரி. அவர் என்ன படிச்சா நல்லா இருக்கும்? இன்ஜினியரிங் கிடைக்குமா? ஆமா. சரி, அவருடைய விருப்பம் வந்து ஏடிஎஸ் அந்த டேட்டா சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. சரி. படிக்கலாங்க, பட் உங்கள் மாணவனுடைய விருப்பம் தான் அது. பையன் அதான் சொல்கிறான். பையன் படிக்க விருப்பம் இருந்தால் படிக்கலாம், அதில் ஒன்றும் இது படிக்கக்கூடாது அப்படிங்கிறதே கிடையாதுங்க. இன்னைக்கு எல்லா கோர்ஸ்லையும் படிக்கிறாங்க. இந்த கட்டாப்பு கிடைக்குமா சார்? இதுங்க இது கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா? சென்னையில் அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்கள் வந்து அந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்னுடைய கட் ஆஃப் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குங்க. கிடைக்குமா கிடைக்காதா? ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் திலகவதி திருப்பூர்லேருந்து. வணக்கம், கேள்வி கேள்வி. வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். என்னுடைய மகள் 180 கட்டாப்புங்க. எம்பிசி வகுப்பு சேர்ந்தவங்க. சொல்லுங்க. பிஇல இசிஇ வந்து அரசு கல்லூரிகளில் கிடைக்குமா அப்படின்னு தெரியணுங்க சார். சரி. 180 கட்டாப் பிசி அரசு கல்லூரி வந்து இப்போ அரசு கல்லூரி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 கல்லூரி இருக்குது. அதை தவிர அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கான்ஸ்டியூண்ட் காலேஜும் அது மோரலஸ் வந்து அரசு கல்லூரி மாதிரி தான். ஸோ நீங்கள் ஆனால் அதை ஏற்கனவே மற்றவங்களுக்கு சொன்ன மாதிரி தான். நீங்கள் அரசு கல்லூரியில் நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது ஒரு கல்லூரி பார்க்குறீங்க அப்படின்னா அதனுடைய கட் ஆஃப் பாருங்கள். அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த சிஇஜி கேம்பஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். சிஇஜி கேம்பஸ் வந்து இந்த கட் ஆஃப் வந்து கிடைக்கிறது நீங்கள் அதுதான், அதாவது நீங்கள் வந்து அந்த கட் ஆஃப் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, நன்றி அழைத்தமைக்கு. சார், நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஒரு முக்கியமான நடைமுறை. இப்போ அதை செய்கிறதுக்கு நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி லிஸ்ட்டு வச்சுட்டு பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் அதில் ஏதாவது நுணுக்கங்கள் சொல்லணும் அப்படின்னா அதில் வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறத வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் போர்ட்டல் வந்து யூஸ்வலாக 3 நாளைக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இந்த 3 நாளைக்குள்ளே நம்ம என்ன விதமான சேஞ்சஸும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். சாய்ஸை மாற்றி சாய்ஸ் வந்து 3 நாளைக்கு நம்ம பண்ணிக்கலாம். டே 1 வந்து 9 o'clock. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். சரி. எல்லாமே இது க்ளீனாக எல்லாமே வந்து டோட் வெப்சைட்டில் இருக்கும், நியூஸ் பேப்பரில் எல்லாத்துலேயுமே வரும். டே 1 9 o'clock ஓப்பன் ஆகும், டே 3 5 o'clock க்ளோஸ் ஆகும். ஓகே. ஸோ இதில் வந்து முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இந்த லாக் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த லாக் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம எப்படி இந்த பேங்க் டிரான்சாக்ஷனில் வந்து நமக்கு ஒரு ஓடிபி வருமோ, அந்த ஓடிபி வந்து அந்த மாணவர்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கும் போதே அவங்க ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஓடிபி போடணும். ஓடிபி போயிட்டு உள்ளே போட்டால் தான் அது வந்து நம்ம லாக் பண்ணலாம். அப்படி அவங்களே பண்ணலைன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் 3rd day 5 PM. டைம் முடிஞ்ச உடனே. பட் அது வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு மாணவனுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டுனா பேங்க் மாதிரி தான். யூசர் ஐடி பாஸ்வேர்டு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் போயிட்டு மாணவனுடைய சாய்ஸஸ் எல்லாமே மாற்றி விட்டுடுவேன். அது மாணவருக்கு தெரியாமல் போயிடும். அதனால தான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணுறது அவங்கவுங்களே வந்து லாக் பண்ணணும். லாக் பண்ணால் கண்டிப்பாக நான் செக் பண்ணிவிட்டு தான் நான் லாக் பண்ணுவேன். ஸோ அது வரும்போதே அந்த பிடிஎஃப்லேயும் வரும் என்னென்ன நம்ம சாய்ஸ் போட்டிருக்கோங்கிறத. எனக்கு ஓகே அப்படின்னா நான் வந்து என்னுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு ஓடிபி வரும், அதை வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து முக்கியமான ஒன்று. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்னொருத்தருக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துருவாங்க. இதில் யாராவது வந்து கொஞ்சம் இந்த மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதை அவாய்ட் பண்ணணும். ஓகே. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் சார், முதல்ல நான் போட்டதை அடுத்து இந்த 3 நாளைக்குள்ள மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி செய்யும்போது டிசிஷனில் ஏதாவது ஒரு ஆசிலேஷன் இருக்குமா? இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க. இப்போ பக்கத்தில் அடுத்து கேட்குவாங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து நீ ஏன் இதை எடுக்கிற, இதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது எடுக்கலாமேன்னு சொல்லுவாங்க. சிலவங்க வந்து இந்த கல்லூரியை நீ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் போட்ட, அதை வந்து செகண்டுக்கு கொண்டு போயிருக்கலாமேம்பாங்க. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் ப்ரொவிஷன் தான் கொடுத்துருக்கு அதில்.
ஓகே. நம்ம ரிஜிடாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ மாணவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அந்த வாய்ப்பு இருக்குது. சரி சார், நான் என்ன கேள்விப்பட்டேன்னா 24ல் நினைக்கிறேன் ஒரு மாணவர் வந்து 817 சாய்ஸ் போட்டார், அவருக்கு வந்து 16வது சாய்ஸே கிடச்சிருச்சு அப்படின்னு. அந்த அளவுக்கு போகணுமா? அவ்வளோ போகணுமா? டெஃபினட்டாக போகணும். நீங்கள் வந்து 217 சொல்கிறீங்க, 817. ஓ 800. ஆமாம், அதை தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். நான் 200ன்னு எனக்கு அதில் கேட்டுச்சு. 800+ வந்து சாய்ஸ் போட்டிருக்காங்க. நான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ எவ்வளவு சாய்ஸ் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து 10 சாய்ஸ் தான் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 10 சாய்ஸ்லையும் வந்து சீட்டு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சீட்டே அலர்ட் ஆகாது. அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த ரவுண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் கீழே மார்க்கு குறைவுள்ள மாணவர்கள் வந்து வந்துடுவாங்க, அவங்களோட சேர்ந்து இவங்க இருக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற கல்லூரி எல்லாமே போயிடும். ஓகே. ஸோ அதனால தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளவு சாய்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ நல்லது. பட் 800 அளவுக்கு போய் கொடுக்குறதுங்கிறது வந்து ஒரு ரேர் கேஸ் தான். ஓகே. பட் நிறையா கொடுக்கறதே நல்லது. ஸோ தட் அந்த ரவுண்டு விட்டு வெளியில் வராமல் இருக்கும். சரி சரி. இப்போ ஒரு தோராயமாக ஒரு 100 கொடுக்கலாமா? 50 100 ஒரு நம்ம அது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 140 இருக்கிறவங்களும் வந்து ஒருவேளை சிஇசி போட்டு உட்காந்துருப்பாங்க. ஓகே ஆச்சுங்களா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ரவுண்டு முடிஞ்சோடனே வேகன்சி பொசிஷனை போட்டுடுவோம். அந்த 25,000 சீட்டு அலாட் ஆனோடனே ரவுண்ட் 1ல். ஸோ எங்கெங்கே 0 ஆயிருக்கோ அங்கெல்லாம் சாய்ஸே போட முடியாது. ஓகே சார். இப்போ அதே மாதிரி இன்னொரு டவுட்டு வந்து, இப்போ நீங்கள் எனக்கு டென்டேட்டிவில் வர்ற எதுவுமே எனக்கு பிடிக்கலை, நான் அடுத்த ரவுண்டுக்கு போகிறேன் அப்படின்னா, இப்போ நீங்களே சொன்னீங்க அந்த ஏற்கனவே இருக்க ஃபில்லானது போக மிச்ச சீட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு நெகட்டிவாக இருக்குமா? அந்த மாதிரி போகிறது கூட சரியா, இல்லை யாருக்காவது இன்னும் கொஞ்சம் நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், இல்லை கிடைக்காது? நல்ல காலேஜ் அப்படிங்கிறது வந்து வாய்ப்பு, அதாவது இப்போ நீங்கள் இப்போ இருக்கிறதே எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ரவுண்டு போகலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே இருக்கிற காலேஜஸ் எல்லாம், அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரேங்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஓகே. இதுதான் நம்பர் 1 காலேஜ், நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு ரேங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கல்லூரி எல்லாமே சீட்டு போயிடும். ஓகே. ஸோ இவங்க அடுத்த ரவுண்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னா, இப்போ 3வது ரவுண்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, 2வது ரவுண்டு இருக்கிற மாணவர்கள் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே சீட்டு போயிருக்கும். ஓகே. ஸோ அவங்க இருக்கிறதுல தான் போய் எடுக்க முடியும். சரி. ஸோ அது மாதிரி தான். நன்றி சார், நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நிறைய பதில் சொல்லியிருக்கிறீங்க. தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.